நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் சொர்க்கம் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, ராஜஸ்ரீ, ஆர். முத்துராமன், கே. பாலாஜி ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் ஆர்.எஸ். மனோகர், எம்.ஆர்.ஆர். வாசு, நாகேஷ், சச்சு, கனகதுர்கா ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் நடிச்சிருந்தாங்க. விஜயலலிதா மற்றும் ஷப்னம் ஆகியோரின் சிறப்பு தோற்றத்தில் நடன காட்சிகளும் இடம்பெற்றது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த இந்த படத்தின் பாடல்களை கவிஞர் கண்ணதாசனும் ஆலங்குடி சோமுவும் எழுதியிருந்தாங்க. சக்தி கிருஷ்ணசாமி கதை வசனம் எழுதியிருந்தார். 1970 அக்டோபர் 29 அன்று வெளியாகி 100 நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி பெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம். கல்லூரி படிப்பை முடிக்கும் சங்கர் பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவரின் உதவியால் அவர் வாழ்க்கையில் பணமும் செல்வாக்கும் கூடுகிறது. புகை, மது உள்ளிட்ட கெட்ட பழக்கங்களும் சேர்ந்து கொள்கின்றன. மனைவி, குழந்தையை பிரிகிறார். வில்லனின் சதியில சிக்கும் சங்கர் ஒரு கட்டத்துல தவறுக்கு துணை போவதை உணர்றாரு. சொர்க்கம் என்பது நேர்மையான முன்னேற்றம் தான் அப்படின்றதை புரிந்து கொள்வதுதான் கதை. கண்ணன், சம்பத், சங்கர் ஆகிய 3 பட்டதாரிகள் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளனர். வாழ்க்கையில் முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். கண்ணன் நேர்மையாக இருக்கும்போது சங்கர் பணக்காரராக இருக்க விரும்புகிறாரு. அது அவருடைய குணம். இருந்தாலும் சம்பத் ஒரு வஞ்சகன். அவர் விரும்புவதை பெற யாரையும் அழிப்பதில் எந்த தயக்கமும் இல்லாதவர். சங்கருக்கு இன்னும் நல்லொழுக்கம் உள்ளது. இது திருமணம் செய்து கொள்ளும் போது விமலாவை ஈர்க்கிறது. ஆனாலும் சங்கர் வேலை செய்ய தொடங்கி பணக்காரராக வளர்ந்தவுடன் அவரிடம் உள்ள நற்குணம் மெதுவாக குறைவதை விமலா உணர்றாங்க. மற்ற இருவர்களான சம்பத்தும் கண்ணனும் அவருடன் வேலை பார்க்குறாங்க. ஆனால் சூழ்நிலைகள் அவர்களை முரண்பட வைக்கின்றன. இறுதியில பணக்காரர் ஆவதற்கான தன்னுடைய தேடல்ல தன்னை இழந்து விட்டதை கண்டு சங்கர் மனம் மாறி கண்ணனுடனும் சம்பத்துடனும் குற்றவாளிகளை பிடிக்க காவலருக்கு உதவுறாங்க. பணம் தான் சொர்க்கம், சொர்க்க வாழ்வு வாழ பணம் தான் அவசியம் அப்படின்னு சிந்திக்கும் சிவாஜி அவர்கள் அப்படியே செயல்படுவாரு. மிகப்பெரிய பணக்காரரும் ஆவாரு. ஆடம்பரம், மது, மாது, விருந்து, கேளிக்கை அப்படின்னு கொண்டாட்டங்களுடன் திரிவாரு. மனைவியை அழ வைப்பாரு. நண்பர் முத்துராமனே பகையாவாரு. கம்பெனியில பணிபுரிவோர் சூழ்ச்சி பண்ணுவாங்க. இத்தனையில் இருந்தும் மீள்வதும் இயல்பாய் வாழ்வதுமே சொர்க்கம் என்பதை உணர்த்துவாரு நடிகர் திலகம். சங்கராக நடிச்சிருந்தாரு சிவாஜி அவர்கள். அவரும் கே.ஆர். விஜயாவும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. சொர்க்கம் திரைப்படத்துல எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் அமைந்த ஒரு சூப்பரான பாட்டு தான் பொன்மகள் வந்தாள் அப்படின்ற பாடல். இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாரு. பாடலுக்கு உண்டான வரிகளை ஆலங்குடி சோமு எழுதியிருந்தாரு. மிகப்பெரிய ஹிட்டான பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பாட்டு பட்டையை கிளப்பியது. இந்த பாடலில் விஜயலலிதாவின் நடனமும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். பிரம்மாண்ட செட் போட்டு படமாக்கி இருந்தாங்க. அப்போது பல தியேட்டர்களில் படம் முடிஞ்சதும் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை ரசிகர்களுக்காக திரையிடுவார்கள். இப்போது கேட்டாலும் சிலிர்க்க வைக்கும் பாடல் அது. பொன்மகள் வந்தால் பாடல் பிதாமகன் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு மற்றும் அழகிய தமிழ்மகன் திரைப்படத்தில் ஏ.ஆர். ரஹ்மானால் ரீமிக்ஸ் செய்யப்பட்டது. இந்த பாடலின் தலைப்பு 2020ஆம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படத்துக்கும் பயன்படுத்தப்பட்டது. ஆர்.எஸ். மனோகருக்கு 2 வேடம். ஒருவர் நல்லவர், இன்னொருவர் கெட்டவர். 2க்குமே வித்தியாசம் காட்டி அசத்தியிருப்பாரு. எம்.ஆர்.ஆர். வாசுவும் சச்சுவும் கணவன் மனைவி. இவர்கள் குழந்தைகளும் இவர்களாகவே இருப்பார்கள். அதன்படி எம்.ஆர்.ஆர். வாசுவுக்கு 4 வேடங்கள், சச்சுவுக்கு 3 வேடம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.